எதுவும் வேணும்னு செய்யல, திருடன் நினைச்சுதான் அடிச்சுட்டோம். எது நீங்க அடிச்சலா? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டோம்ல சொன்னாலுவே. யாத்தே தெரியாமல உளறிட்ட போல. 4 முடி உளறி தொலைச்சிட்டால. அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. நீங்க அடிச்சிட்டு என் மவனை கீழ விழுந்துட்டாம போய் சொல்லிருக்கீங்க. பாதவத்தியல அடிங்களா நல்லா இருப்பீங்களா? இருங்க வாட்டே அளந்து பேசுங்க. என்னமோ நாங்க மட்டும் அடிச்ச மாதிரி சொல்லுதியே. சாந்தி அக்கா சின்ன பொண்ணு கம்மனு கடை. நாங்க மட்டும் அடிச்சோம், உங்க சமந்தாரி மர்மோ எல்லாரும் சேர்ந்து அடிச்சோம். எது என் சமந்தாரி காரியும் சேர்ந்து அடிச்சாலா என் மவனை? ஆமா சாந்தி அக்கா கம்மனு கடை. சும்மா விஷயம் தெரியாம நாங்க அடிச்சோம்னு பேசப்படாது. உங்க மவன்காரன் கூறு லட்சணம் அப்படி. வந்தவன் எப்பவும் போல நல்ல முறையில வந்திருந்தோம்னா இந்த பிரச்சனையே கிடையாது. துணியை முடிக்கிட்டு திருட்டு பைய மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்கான். எந்த வீட்லயா திருட்டு பைய உள்ள நுழைஞ்சா வச்சா பாப்பாவே. அதான் நாங்க 5 பேர் சேர்ந்து அடிச்சு நொத்திட்டோம். என் 4 முடி எனக்கு சிறுபன அடிக்க உள்ளதான் சொல்றேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. பேதிரேர்வா என்ன அடி அடிச்சு தள்ளிட்டா. அதான் கூட இருக்கவளே இப்படி அடிச்சு தள்ளுதியா. நீ என் அவனையெல்லாம் எப்படி அடிச்சிருக்க மாட்டே. இப்படி எதுக்கு எடுத்தாலும் அடிச்சு கொல்லிய பைய குடும்பத்துல என் அவனுக்கு பொண்ணு எடுத்தோம்னா என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அவ்வளவுதானே. செருப்பு வாசல்ல கிடக்கு. என்ன கலர் செருப்புன்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். ஆகாராஜி பிடிச்சவா. இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நானும் என் மவனும் இருக்க மாட்டோம். இப்படி என் மவனை எல்லாருமே சேர்ந்து அடிச்சு நொறுக்கிருக்கியல படுபாவியலா. ஒரு மருமவன் கூட பார்க்காம அடிச்சு தள்ளிருக்கியம்மா. நீ எல்லாம் என்ன பெரிய நல்லவ மாதிரி பேசிட்டு எவ்வளவு நேரமா? என் பிள்ளைய கூட்டு நானும் ஆஸ்பத்திரியில காட்டிக்கிட்டேன். உன் மவன் என் வீட்டுக்கு வந்து வாழ வேண்டாம், என் மவன் இங்க இருக்க வேண்டாம் அப்படி சொல்லாதே மெய். நாங்க செஞ்ச தப்புக்கு என் மவன் என்ன செய்வா? உன் மவனும் சேர்ந்தானே அடிச்சிருப்பா. இல்ல மெய்னியோ, என் மவளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என் பிள்ளை அசந்து தூங்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல. இப்படி நடக்கும்னு நாங்க யாருமே யோசிக்கல. இது யாரு மேல தப்பு சொல்லனே தெரியல. என் மவளை யாருக்கும் தெரியாம பார்க்க வரணும் காண்டி உங்க மவன் தலையில முக்காட போட்டுட்டு உள்ள போயிருக்காரு. உங்க மவன் தான் போனாருன்னு தெரியாம நான் தான் இந்த பாதை வத்தி தான் நான் தான் சொல்லி எல்லாரையும் வர சொல்லி எல்லாருமே சேர்ந்து அடிச்சோம். கடைசி அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடியும்னு நாங்க யாருமே நினைக்கல. அந்த பிள்ளைகளும் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடியாந்துடுவோ. ஏதோ எங்களுக்கு சங்கடம் தான் உதவி பண்ணிச்சோ. கடைசி உபோத்தரத்துல போயிட்டேன்னா அதுவளே கவலைப்பட்டுட்டு தான் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க மேனி, நாங்க யாரும் வேணுக்கும்னு செய்யல. மர்மோனை கூட்டிட்டு போயிடாது. எந்த டாக்டர் நல்ல பாப்பாரு பாத்துக்கிடுங்க. கண்டிப்பா மர்மோனுக்கு சீக்கிரமே குணமாயிரும். கூட்டிட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதே மேனி. இங்கே இருந்து நீங்களே நானும் உங்க மவனை பாத்துக்கோங்க. உங்களையெல்லாம் நம்பி எப்படி நாங்க இருக்க? என்னையும் சேர்த்து அடிச்சு போட்டீங்கன்னா என்ன தெரியும்? ஐயா அப்படிலாம் நடக்காது மேனி. ஏதோ தெரியாம ஒரு தடவை நடந்துட்டு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மேனி. ஆமாமா, யாரும் வேணும்னு செய்வாங்களா? இப்படி ஒருத்தர் அடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? நாங்கெல்லாம் அப்படி யோசிக்க ஆட்களே கிடையாது. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. என்னனையும் போங்க. வேணும்னு அடிச்சியலோ வேண்டாம் விருப்பம் அடிச்சியலோ யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் வெளிச்சம். இல்ல தள்ளி உட்கார்ல கால் வலிக்கு ரொம்ப நேரமா நின்றுட்டே பேசிக்கிட்டு இருந்தது. நீங்க யாரு? எப்பா மாய மூடு. உன்கிட்ட நான் யாருன்னு இப்ப கேட்டனா நீ சொன்னா போதும். மாய திறந்தாலே யாரு மோரன்னுட்டு கிடக்கான். சபா பேசி பேசி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. சின்ன பொண்ணு வீட்டுல எலுமிச்ச போல என்னமோ கிடக்கா? 1 2 கிடந்துட்டே. எத்தனை பழம் கிடக்கோ புளிஞ்சி அதில் கொஞ்சம் நன்னாரி தேனை ஊற்றி சர்பத்து மாதிரி போட்டு கொண்டாயே. சரி தே. சரி சித்தி, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புதேன். ஏன் சரசு ஈரேன் அவ பேசுறது என்னத்தையும் மனசுல வச்சுக்கிட்டியம்மா? ஐயா அதெல்லாம் இல்லை சித்தி. என்ன எனக்கு ஒரு வருத்தம், நம்மளால அந்த பையனுக்கு இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிறதான். அவோ ஒன்னு இல்லாட்ட ஒன்று பேசியிருந்தாலும் பெருசா எடுத்துக்கிட்டாத சரசு. இருக்கட்டும் சித்தி, பரவாயில்ல. அவனுக்கு இப்படி ஆயிட்டாங்க கவலையில நம்ம பேசுது, அதுல என்ன இருக்கு? நான் வாரேன், என்ன பிறகு வாரேன். சரி சரசு, பார்த்து போயிட்டு வா. சின்ன பொண்ணு போய் போட்டு கொண்டு வா. இந்த போறேன் தே. ஏட்டி நீ அப்படி நிக்க போ, போய் ரெஸ்ட் எடுப்போ. இல்லம்மா கொஞ்ச நேரம் தான் அவர்கிட்ட பேசி பழைய நினைவெல்லாம் வர வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வேற என் மாமியாக்காரி எங்கேயே இருக்க சொல்லிட்டா. இனி நம்ம அவன் கூட அவ மட்டும்தான் இருப்பா, என்னை பேசவும் விட மாட்டா. அவளை ஏமா அங்க இருக்க சொல்லி சொன்னா? போனா போறான்னு போக சொல்லிருக்கலாம்ல. ஏட்டி விஷயம் தெரியாம பேசாத. மறுமணிக்கு இப்படி ஆன நேரத்தை உன் மாமியா மட்டும் அங்க போய் ஒத்தையில கிடந்தான்னு வையன். வீட்டுக்கு 4 பேர் வாரவள்கிட்ட பூரா உன்னைய பத்தி தப்பா சொல்லி வச்சிருவாட்டி. ஆத்தாலும் அவனுமா சேர்ந்து என் பிள்ளைய இப்படி ஆக்கி அவ வீட்லயே வச்சுக்கிட்டாலோ என்னைய ஒத்தையில போட்டாலோ வச்சுட்டாலும் பா. நாளை பின்ன நீ போய் வாழக்கூடிய ஊரு அக்கம் பக்கத்துல இருக்க 4 பேர் உன்னைய பத்தி ஒரு மாதிரி பேசினா நல்லாவா இருக்கும்? இங்க ஒரு 4 நாளைக்கு சொத்த போட்டு அவளுங்க வச்சுட்டோன்னு வையன். அதுக்குள்ள உன் வீட்டுக்காருக்கு நினைவு திரும்பிட்டுனா நீ அவ 3 பேரும் சேர்ந்தே ஊரு போனீங்கன்னா அது கொஞ்சம் மனமா இருக்கும். அவ மட்டும் ஒத்தையில அங்க கிடந்துட்டு உன்னைய பத்தி 4 வீட்டுல போய் புறம் பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா மக்களே இருக்கும்? அதுக்காண்டிதான் அம்மா அவளை இங்க இருக்க வச்சேன். அவளை இங்க இருக்க வைக்கணும் அம்மாவுக்கு மட்டும் என்ன ஆசையா? அவ புத்தி எனக்கும் தெரியத்தான் செய்யும். என்ன செய்ய, நமக்கு வேற வழி இல்லல்லாட்டி. சரி என்னத்தையோ சொல்லுத. அவ இருக்க தண்ணி மூஞ்சி முறை தூக்காம இருமக்களே. அப்புறம் அவ அம்மா வீட்டுல வந்து நம்ம இருக்கவங்க காண்டி நம்மளை இலக்காரமா நினைக்க நினைச்சு அதுக்கு ஒரு இளவு கூட்டிட போறா. சரிம்மா, எனக்கு அவ அங்க இருக்கன்னு சொன்னதுல இருந்தே மனசுக்கு சரியில்லை. அதுக்காண்டி அவளை என்ன செய்ய முடியும்? ஒதுக்கியா தள்ளிட முடியும்? மாமியாக்காரி ஆயிட்டா, ஒதுக்கி ஒரே அடியா ஒதுக்கியும் வச்சிட முடியாது. மூஞ்சி முறை தூக்காம நீ போய் செத்த ரெஸ்ட் எடுவோம். அவங்ககிட்ட அவளை என்னத்தையோ பேசி நீ ஏன்னா திரும்பதானு பாப்போம். சரிம்மா, எனக்கும் ஒரே மண்டேடியா இருக்கு, நான் போய் படுக்கேன். போ. இவ என்ன மயங்கினவா ஒரே அடியா மயங்கிட்டாளா? எந்திக்கவே வழிய காணும். மயங்கின பிறகு எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எவ்வளவு கத்தியிருக்கோம், காது கேட்காத மாதிரி படுத்து கிடக்கா.
சாந்தி, ஏ சாந்தி எந்திரிமோ. என்ன சித்தி? ஒரு ஏரியா மயங்கி கிடக்கம்மா, எந்திரிச்சு செத்த உட்காரு. இருக்கட்டு சித்தி, நான் சரசக்கா வீட்டுக்கு போயில போய்க்கிடுதேன். அவ அப்பளே வீட்டுக்கு போயிட்டாமா. போயிட்டாவளா? ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துலயே போயிட்டா. பாருங்க சித்தி, நான் வீட்டுல அவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னை அவதான் இழுத்து கூட்டிட்டு வந்தாவும். கடைசி போறப்போ அப்படியே போறா, என்னன்னு போறான்னு போட்டுட்டு போயிட்டாவ பாருங்க. ஐயா, அவளே மனசுடைஞ்சு போறாமா. ஐயோ பாவம். ஆமா, என்ன தவிர எல்லாவளுக்கும் பாவம் தான். நான் ஒருத்தி தான் எல்லாருக்கும் பொல்லாதவளா போயிருந்தேன். சரி சித்தி, அப்ப நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். எதுவும் பிரச்சனைனா கூப்பிடுங்க, வாரேன். சரி சாந்தி, எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிடாத. என்ன என் சமதாரி பேசினது என்னத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு சங்கடப்படாத. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, வரம்பு மீறி பேசிட்டு இந்த பொம்பளைன்னு. சரி, இருந்தாலும் உங்களுக்காண்டி சின்ன பொண்ணுக்காண்டி பொறுத்துக்கிட்டேன். சரி, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். நேராவதுல இரு சாந்தி, ஏதாவது குடிச்சிட்டு போ. ஐயா வேண்டாம் சித்தி, நான் வீட்லயே போய் என்னத்தையா பாத்துக்கிட்டேன். என்ன நலம்பி வீட்டுக்கா போறியா? ஆமா சின்ன பொண்ணு, நான் தான் இரு என்னத்தையா குடிச்சிட்டு போங்க. அவ வேண்டாங்க. என்னது, நல்ல ஐஸ் எல்லாம் போட்டு நன்னாரி சத்துக்கு போட்டுருப்பா போலயே. கடையில போய் ஒன்று வாங்கி குடிச்சாலும் 20 ரூபா சொல்லுவான். என்னத்துக்கு ஓசியில ஒரு மடை குடிச்சிட்டு போயிருவோம். சரி சித்தி, நான் அதுவும் குடிக்காம போனோம்னா உங்களுக்கு சங்கடமா இருக்கும். சரி, அதுல ஒரு கிளாஸ் தர சொல்லுங்க, குடிச்சிட்டு போறேன். பரவாயில்ல சந்தியக்கா, நீங்க குடிக்காம போனாலும் யாரும் கவலைப்பட போறது இல்ல. நல்லபடியா போயிட்டு வாங்க. ஒருத்தி அடிச்சு போட்டமே, அவ வீட்டுக்கு போறேன்னு சொல்றாள. போறவளை எப்படி சும்மா போக ஒரு மடக்கு ஜூஸை குடிச்சிட்டு போங்க. காரணம் அவ தான் நம்மகிட்ட சொல்லணும். நான் கேட்டதுக்கு அப்புறமும் எப்படி எகத்தாளத்துல பேசுபாரு நெடுமாடு. சரி சித்தி, அப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாம், அப்படியே கிளம்புதேன். இரு சந்தி, குடிச்சிட்டு போ. அவ தான் விளையாட்டுக்கு சொல்லுதானே, நீயும் கோவப்படுத. சின்ன பொண்ணு, ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடு. என் அவளுக்கு உனக்கு இருக்கா? இருக்குதே, அடுப்படியில இருக்கு. சரி, அப்ப எங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு தா. இந்தாங்க சித்தி, ஒரு மடை குடிங்க. என்னது இது? பால் டாயில். இது அப்ப சர்பத்து சித்தி, சர்பத்து. உங்களுக்கு தொண்டை வறண்டு புண்ணா போயிட்டு நீ எல்லாம் அதான் இதை குடிச்சிட்டு அடுத்து தெம்பா பேசுவியல்ல, அது கட்டி கொண்டு வந்தேன். உன் பேச்சே சரியில்லை, பாத்துக்க. சரி சித்தி, அதை நான் பாத்துக்கிட்டேன். இந்த ஜூஸ் பார்த்து நீங்க குடிங்க. உங்களை எல்லாம் நம்பி என்னன்னு குடிக்க? இதுல என்னத்தையும் கலந்துக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இது வரைக்கும் ஒன்னும் கலக்கல. பேதி மாத்திரை வீட்டுல நிறைய இருக்கு. உங்களுக்கு கலக்கன்னா கலந்து தாரேன். சின்ன பொண்ணு, சும்மா இரு சின்ன பொண்ணு. ஒண்ணு இல்ல தே, சும்மாதான். குடிங்க சித்தி, இப்போதைக்கு எதுவும் கலக்கல. இது வரைக்கும் நீங்க ரொம்ப ஓவரா எதுவும் பேசல பத்தியில, அதனால கலக்காம தான் வச்சிருக்கேன். அப்போ எதுவும் பேசினா என்னத்தையா கலந்து கொண்டுருவேன். என்ன அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு, நடக்கும்போது பாத்துக்கிடலாம் விடுங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை சித்தி. எப்ப வேணா எதுனாலும் நடக்கலாம். நடக்கதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிடணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிருவியா, அப்படி பண்ணிருவியா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா புலம்ப கூடாது. ஏமா, ரொம்ப நீட்டாதப்பா, நான் குடிச்சுக்கிட்டேன். நாங்க தம்பி, நீங்களும் குடிங்க. சரிக்கா. என்ன நாலுமடி நல்லா இனிப்பா இருக்கா? அப்படி நல்லா இருக்கு. சரி தே. என்ன மருமலை? நான் அப்படியே சரசக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் தே. ஏன் மருமலை, அவ இப்பதான் வந்துட்டு போனா? அதுக்கு இல்ல, போகும்போது சரசக்கா மோமே சரியில்லை. சரி, நீங்களும் சர்பத்து போட சொன்னீங்களா, நானும் போயிட்டேன். ஒரு 8 போய் அவுட்டு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு பாக்கேன். சரி, போயிட்டு வா. வீட்டுல வேற என்ன வேலை? போய் வீட்டுல போய் செத்து நேரம் இருந்துட்டு வா போ. தேங்க்ஸ் தே. உங்க மாவளை எழுப்பி இந்த சர்பத்தை கொடுத்துருங்க. எனக்கு தேவையானதை நான் குடிச்சிட்டு போறேன். என்ன? சரி, நீ போ, நான் பாத்துக்கிட்டேன். அந்த பயலுக்கு நம்மளாலதான் அப்படி ஆயிட்டு. அவ அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுது. அன்னைக்கு போய் அவசரப்பட்டு அடிக்காமலாவது இருந்திருக்கலாம். என்ன மக்களே, எங்கம்மா போனா? காலையிலேயே எங்கேயோ போயிட்டு வந்த. அதுக்கப்புறம் இப்பவும் கொஞ்ச நேரத்துல எங்கேயோ போயிட்டேன். வீட்லயே இருப்பு கிடையாதுன்னு. எனக்கே ஆவி இல்ல டீ. செத்த நேரம் பெசாட்டி இருங்க. சுவாரெல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா? செத்த தூங்கி எந்திங்க போங்க. என்னை புழு புழுன்னு அடிக்காதே டீ. எம்மா, உனக்கு எங்க மேல அக்கறையே கிடையாதுமா. ஆமா, அக்கறை இல்லாம தான் அவள பெத்து வளர்த்து அரைக்கி சுவாறு போட்டுட்டு கிடக்கு. போங்க டீ, எனக்கே மண்டைய புழக்கு. எம்மா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமாம்மா? ஏன் டீ, எவருக்கும் பிறந்த நாளா? உங்க ஐயாட்ட சொல்லி என்னமோ கேக்கு வாங்கி வெட்டி தின்னுங்க. எம்மா, ஏமா அப்படி பேசியா? இந்த நாளுக்காண்டி தான் நீ எங்களை நச்சரிச்சுட்டு கிடந்தா, அப்புறம் நீயே மறந்துட்ட இன்னைக்கு. ஏடி, என்னன்னு சொல்லுதாருன்னா சொல்லுங்க, அடி தூர போங்க டீ. சரி, அப்ப நாங்க சொல்லிட்டு தூர போயிருந்தோம். நீ என்ன ஏதுன்னு கேட்க கூடாது, சரியா? நான் ஒன்னும் கேட்கல அம்மா. சொல்லன்னா சொல்லுங்க, இல்லாட்டா போங்க டீ. 5 நிமிஷம் ரிலையன்ஸா தூங்கக்க முடியுது அந்த வீட்டுல. நித்யா, அம்மைக்கு இங்கிலீஷ பத்தியா? ரிலையன்ஸா தூங்க போறாளாம். ஆமா, பிஎஸ்என்எல் டொக்கோமான்னு தூங்க போறோம்னு சொல்லாம விட்டால. எம்மா, எந்திரிச்சு எங்களை பாருமா, தூங்கிட்டே கிடக்கா. ஏட்டி, எனக்கே எரிச்சல் இருக்கேன், தூர போங்க டீ. அப்படிலாம் போக முடியாது, நீ என்னன்னு கேளு, அப்பதான் போவோம். ஏ அம்மா, படா படுத்தி அல்வம்மா. சரி, என்ன டீ சொல்லி தொலைங்க. நீ இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல முடியாது. நாங்க சொல்ல போறது ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, சொல்ல போனா நீ தான் எங்க கிட்ட என்னன்னு கேட்டிருக்கணும். நீ கேட்காம இப்படி படுத்து கிடக்கா. நாங்களா வந்து சொல்லாண்டி இருக்கு. அதையும் நீ முறைச்சிட்டே கேட்டா நாங்க சொல்லிடணுமோ? சொன்னா போங்க டீ, என் உயிரை எடுக்காதியா. சொல்லாமலாம் விட மாட்டோம். நீ சிரிச்ச முகமா கேளுமா, சொல்லுதோம். எம்மா, என்ன பாடு படுத்தியால்வே. எம்மா, உன்னை இப்ப என்னமா செய்யச்சோனோ? சிரிச்ச மாதிரி கேளுன்னு தானே சொன்னோம். சரி, கேட்டு தொலைதே. அப்படி வா வலிக்கு. அப்படி முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுட்டு என்ன விஷயம் மக்களே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே கேட்கணும். என்ன? ஆமா டீ, நீங்க ஆர்டர் போடணும், நான் செய்யணும். என்ன சொன்னதை செய்யுமா? சொல்லுங்க மக்களே, என்ன விஷயம்?
ஏன் டீச்சர் இருக்கிய? எம்மோ என்ன நடி நடிக்காமா நீ? நடிக்கனா? நீங்க தாண்டி இப்படி பல்ல அடிச்சிட்டு தான் கேட்கணும் நீ. இந்த கேட்டேன். எனக்கு இருக்க கடுப்புல ரெண்டு பேவலையும் போட்டு சமட்டி தள்ளிடும் பாத்துக்கிடுங்க. தூரா பாங்கட்டி. மனசு நிம்மதியா கிடக்க விடாம. அம்மா என்ன கோவப்படியாம்மா? சரி அம்மா சொல்லியோம். இன்னைக்கு ரிசல்ட் வந்துட்டு தெரியுமா? அட ஆமா, நான் 2 நாளுக்கு முன்னாடி இருந்தே நாளை கணக்கு வச்சுட்டு காலையிலேயே உங்களை எழுப்பி பார்க்க சொன்னோம்னா நினைச்சிருந்தேன் டி. இன்னைக்கு பிரச்சனையா இருந்தாலும் நினைவே இல்லை பாத்துக்கோ. தேர்வு முடிவு வந்துட்டா மக்களே? ஆமாம்மா. 2 பேரும் பாஸா ஃபெயில் ஆட்டி? ஏம்மா நான் என்னைக்குமா ஃபெயில் ஆயிருக்கேன்? உன்னைய பத்தி கவலை இல்லை மக்களே. தங்கச்சி எப்ப பார்த்தா ஃபெயில் ஆயிட்டே கிடப்ப பத்தியா, அதான் ஒரு பயமா இருந்தது. ஆமா ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டாலும் உன் மாவா பாஸ் பண்றதே பெரிய விஷயம் தான். நீ என்ன புண்ணியம் பண்ணியோ அந்த பேப்பர் யார் கையில சிக்கி இருக்கு, மார்க் அள்ளி தட்டி ஒரு வழியா அவளை பாஸ் பண்ணி விட்டுருக்காவ. அப்படியே மக்களே, என் பிள்ளைகள் ரெண்டுமே பாஸ் ஆயிட்டோம். எத்தனை மார்க்கிட்டே எடுத்திருக்கியா? நான் 469மா. 500க்கு தானே 469? ஆமாம்மா. இது என் தங்க பிள்ளை என்ன அழகா மார்க் எடுத்திருக்கு. இங்க வா மக்களே. எம்மா ஒரே அடியே சந்தோஷப்பட்டாத. உன் சின்னம்மாவா என்ன மார்க் எடுத்திருக்கான்னு கேட்டா உனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். ஏம்டி தங்கச்சி பாஸ் ஆயிட்டல்ல? ஆமா ஆமா பாஸ் ஆயிட்டா. என்ன மார்க்னு தெரியாதுல உனக்கு? என்ன மார்க்கா இருந்தா என்னடி, அவ பாஸ் ஆனாலே எனக்கு போதும், அதுவே பெரிய விஷயம். அதுவும் சரிதான் வித்யா, நீ பாஸ் பண்றதே பெரிய விஷயமா, அதனால நீ எத்தனை மார்க் எடுத்தாலும் அம்மைக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டா பயந்துகிட்டே இருந்தல்ல. ஒன்னும் பயப்படாம உன் வாயை திறந்து எத்தனை மார்க் எடுத்திருக்க நீயே சொல்லி என்னமோ பட்டி. எம்மா பாருமா எப்படி அடிச்சு தள்ளானு. உனக்கு தேவைதான் டீ, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தியா? அவட்ட போய் ரொம்ப திமிரு பேசுற. உன் மார்க்க சொல்லிட்டல, அவங்க ஐயாட்ட சொல்லி என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. போ அங்கிட்டு, நான் அவட்ட என்னன்னு கேட்கட்டும். நித்யாமோ வாத்தங்க போமா, நீ ரொம்ப நடிக்காத. நான் பாஸ் ஆக கூட லாய்க்கு விட மாட்டோம்லாமா நீ சொன்ன. இப்போ ஏடி அப்படி என்ன டீ சொன்னேன்? நீ படிக்க லட்சம் அப்படித்தானே, அதான் அம்மா நீ பாஸ் பண்ணாலே போதும்னு சொன்னேன். அப்ப நான் என்னமோ முட்டாள் மாதிரி உன் பெரிய மாவை மட்டும் தான் எல்லாம் நல்லா செய்வா, நல்லா படிப்பாங்க மாதிரிலாம் பேசுத. ஆமா அதானே உண்மை. நான் தான் நல்லா படிப்பேன், நீ ஒரு கூமுட்டன் தான் ஊருக்கே தெரியுமே. ஏடி நீ உன் மார்க்க சொல்லிட்டலாம், மூடிட்டு பேசாட்டி நில்லு. அந்த பிள்ளை பேச விடு. ஒண்ணா சொல்லி அவளை ஆள வச்சிருவா. நித்யாம்மா வா மக்களே, அம்மா அப்பெல்லாம் ஒண்ணு நினைக்கிறேன். நீ எவ்வளவு மார்க் எடுத்த நம்மகிட்ட சொல்லி சொல்லுவேன், நீ ஏசக்கூடாது பார்த்துக்கோ. ஏச மாட்டேமோ, நீ பாஸ் பண்ணதே அம்மைக்கு போதும். சரி அப்ப சொல்லுதே. ரொம்பலாம் இல்லம்மா, நான் ஒரு 304 மார்க் தான் எடுத்திருக்கேன். அப்படியா? பரவாயில்லையா, 300 மார்க் எடுத்திருக்கியே. ஒடியா மக்களே, என்ன பெத்தாரு. எம்மா நெசமாவே உனக்கு சந்தோஷமா இருக்காம்மா? ஆமா தங்கம், என் புள்ள 300 மார்க் எடுத்திருக்கே. பரவாயில்லையே, எனக்கு சந்தோஷமா இருக்கு மக்களே. அதெல்லாம் அம்மா ஒண்ணுமே நினைக்கல. எங்க மார்க்க சொன்னா நீ உன் பெரிய மோளை தூக்கி வச்சு என்னைய ஒரு மாதிரி இழிவா பேசி சிரிப்பியோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தம்மா. என்ன மக்களே, அம்மா அப்படி நினைப்பனா? எனக்கு என் பிள்ளைல ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன நீ கூட கொஞ்சம் நல்லா படிச்சனா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், அவ்வளவுதான். அதுக்காண்டி நீ மார்க் எடுக்கலங்காண்டி எனக்கு ஆவாத பிள்ளையா இருவியா? எப்படியோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டல, எனக்கு அதுவே பெருசு. உங்க அக்கா இம்பிட்டு மார்க் வாங்கினதை விட நீ பாஸ் பண்ணி இம்பிட்டு மார்க் எடுத்திருக்க பத்தி, அதான் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு மக்களே. எங்க அம்மானா எங்க அம்மா தான். ஏ அப்பா, நித்யா பாசமால பொழிஞ்சு தாமிரபரணி ஆறாம் ஓடுதே. நீ வாட்டி என் தங்க பிள்ளைகளு. மக்களே உங்களுக்கு இதான் முதல் வச்சு என்ன, இனி வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே இருந்துடக்கூடாதுன்னு, அடுத்து 12ஆம் கிளாஸ்லயும் நல்ல மார்க் எடுத்து நல்ல முறையில பாஸ் பண்ணி அடுத்தடுத்து நல்லா படிச்சு முன்னேறிட்டே இருக்கணும். என்னமா? சரிம்மா. அப்பாட்ட சொல்லிட்டீங்களாட்டி? நாங்க அப்பாட்ட காலையிலேயே சொல்லிட்டோம்மா. அப்படியா? சந்தோஷப்பட்டு போல. ஆமாம்மா, வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன வேணும்னு சொல்லி போன் போடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காவ அப்பா. அப்படியா? சரி சரி, என்ன வேணுமோ 2 பேரும் கேட்டு வாங்கிக்கோங்க. என்ன மக்களே? சரசக்கா மாச்சின பண்ணு வாங்கத்தே. வார மக்களே. என்ன அம்மை மாவுலும் ரொம்ப பாசமா உருகி உருகி கொஞ்சிக்கிட்டு இருக்கேல, இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல தே, எங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்துட்டுல. அப்படியே மக்களே, இன்னைக்கு 10th ரிசல்ட் வந்துட்டோ? ஆமத்தே. பாஸ் ஆயிட்டேலாமக்கா? ஆமத்தே, 2 பேரும் பாஸ் தான். சரி, அப்ப இன்னைக்கு நித்யா முனிசும் சேர்ந்து சின்ன பொண்ணத்தையும் ட்ரீட் வைக்க போறிய? ட்ரீட் தானே தே, கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்கு எய்த்தே பிடிக்கும். என்ன ஒரு 10-15 புரோட்டாவும் 1 கிலோ பிரியாணியும் ஆர்டர் போட்டுருங்க, அவ்வளவுதானே? சரி தே. சும்மா சொன்னேன் மக்களே. இருங்க மக்கா ஒரு நிமிஷம். பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. இன்னைக்கு ரிசல்ட் டேட்டுன்னு தெரியாமல அப்படியே வந்துட்டேன். பாக்கெட்ல ஒரு 200 ரூபா அடக்கு. சரி, தலைக்கு 100 ரூபா மட்டும் கொடுப்போம். 100 நாள் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிடுவோம். நித்யா முனிஸ் 2 பேருங்க வாங்க மக்களே. வாங்கட்டி அத்தை கூப்பிடியல்லாம். என்ன தே? இந்தாங்க மக்களே, ஆளுக்கு 100 ரூபா வச்சுக்கோங்க. ஏதோ அத்தையால முடிஞ்சது. வேண்டாம் தே, உங்க பிளஸிங் மட்டும் எங்களுக்கு போதும், துட்டெல்லாம் வேண்டாம். ஆமத்தே வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது மக்களே. அத்தை தாரம்ல வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ரிசல்ட்னு தெரியாது பத்தியில, அதான் அப்படியே வெறுங்கையோட அந்த மாதிரி வந்துட்டேன். கைவசம் ஒரு 200 ரூபா தான் இருந்தது. இன்னொரு நாள் ஏதாவது கடை கூட்டு போய் கிஃப்ட் வாங்கி தரேன். என்ன சின்ன பொண்ணு, ஆனா ஒண்ணு வேண்டாம். நீ ஏதாவது ரூபா கொடுத்தாதான் தெரியுமா உனக்கு பிள்ளை மேல பாசம் இருக்குன்னு. இதை கொடுத்துதான் நீ காட்டணுமா? அப்படி இல்லக்கா, நம்ம பிள்ளைல நம்மளே என்கரேஜ் பண்ணா எப்படி? வாங்கிக்கிட்ட சொல்லுங்கக்கா. சரி மக்களே, அத்தை தாரால வேண்டாம்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கோங்க.
சரிம்மா. தேங்க்ஸ். இருக்கட்டும் மக்களே, இன்னைக்கு இது வச்சுக்கிடுங்க. இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது போகும் பத்தியில அப்போ அத்தை ஏதாவது gift வாங்கி தரேன் என்ன? இதுவே போதும் தே. சரிங்க பெரிய மனுஷி, அதை நாங்க பாத்துக்கிட்டோம். போதுமாம்லா போதும். இதே மாதிரி 12ஆம் கிளாஸ்லயும் நல்ல முறையில பாஸ் பண்ணணும் நமக்கா. சரி தே. சரி, துட்டை கொண்டு போய் உள்ள வச்சுக்கோங்க. வெளியில போகும்போது என்னமோ வேணா வாங்கி சாப்பிடுங்க என்ன? சரி தே. ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் ரூபா கொடுத்தாதான் தெரியுமா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு. ஏன்க்கா, ஏன் சந்தோஷத்துக்காண்டி நான் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போறேன், உங்களுக்கு என்ன? அது சரி, வாங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? இரு சின்ன பொண்ணு, ஏன் நின்னுட்டே இருக்கா? இருக்கும்க்கா. ஐயா மேல இரு சின்ன பொண்ணு, என்ன கீழே உட்காந்துட்ட? இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. ஏன்க்கா, நீங்க மேல இருக்க வேண்டியதானே? இருக்கட்டும் சின்ன பொண்ணு, இங்கனே இருக்கேன். ஏக்கா, அப்புறம் என் நாத்தனாக்காரிக்க மாமியா பேசினது என்னமும் மனசுல வச்சுக்கிட்டாதியக்கா. சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. அது இல்லக்கா, அந்த பொம்பளை கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு, என்னைய பேசியிருந்தா என் மாமியா பேசியிருந்தா பரவாயில்ல, உங்களையும் சேர்த்து ஏசி விட்டுச்சு பத்தியில. அதான் எனக்கு சங்கடமா இருந்தது. எங்க நீங்க மனசு சங்கடப்பட்டுருவீங்களோ அப்படின்னு தான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போலாமான்னு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. நான் கவலைப்படுறது என்னன்னா, நம்மளால அந்த தம்பிக்கு இப்படி ஆயிட்டாங்கிறது மட்டும்தான். மத்தபடி ஒரு தாயா தாமாவே இப்படி ஆயிட்டாங்கன்னு நினைக்கும் போது யாரா இருந்தாலும் அப்படித்தானே பேசவும். அந்த அம்மா பேசினால என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு ஆள் கிடையாதுன்னு தெரியும், இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, அதான் வந்து சொல்லிட்டு போமேன்னு வந்தேன். என்ன சரசக்கா, வா சந்தி வந்து இரு. என்ன சின்ன பொண்ணு, வீட்டுல பிரச்சனை முடிஞ்சது அந்த இங்க ஓடியான்ட்ட போல. என்னக்கா செய்ய, அங்கனையே இருந்து அந்த முறையில பாத்துட்டு எவ்வளவு நேரம் இருக்கு, அதான் ஒரு எட்டு சரசக்கா பார்க்க வருமேன்னு வந்தேன். உன் நாத்தனாக்க மாமியார் என்ன வரத்து வரா, என்ன நில நின்னுட்டா ஒரு நிமிஷம். எப்பா எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவெல்லாம் என்ன ஆகுன்னு உன் மாமியா அங்க போய் பொண்ணு கொடுத்தாமா? என்ன செய்ய, எல்லாம் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட வேண்டியதான். என்ன வார்த்தைனாங்கக்கா, பாதவத்தீங்க நாசமா போவாங்க, அப்படிங்க இப்படிங்க சாபம் சதியை விட்டுக்கிட்டு. சேய், உன் மாமியா வேற அவளை வீட்டுல இருக்க வைக்கன்னு இருக்கா. கொஞ்சமாவது கூறு இருக்கா மாமியாருக்கு? அவெல்லாம் வீட்டுல கிடந்தா ஒரு வீட 10 வீட ஆக்கிடுவா. என்னக்கா செய்ய, நானும் அவங்க இருந்து பெயர்வான்னு தான் பார்த்தேன் இன்னைக்குள்ள. கடைசியா மாமியா கறி அவளை இருக்க சொல்லிட்டா. அவளே இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் போறது மாதிரி என்ன பண்ணோம்னா, அந்த அன்னைக்கு நான் குடும்பக்காரி பொல்லாதவள் ஆயிருவோம்னா, அந்த அன்னைக்கு நானும் வாய முடிட்டே நின்னுட்டேன். என்ன செய்ய, நம்ம பொழப்ப இப்படித்தான் இருக்கு. சரசக்கா, உள்ள வா லட்சுமி. அடே எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களோ? ஆமா லட்சுமி அக்கா, எங்களுக்கு என்ன வேலை? பொங்க திங்க இப்படி உட்காந்து பேச, அவ்வளவுதான். எப்பயாச்சும் 2 பீடிச்சுத்துவோம். அதுவும் சில நேரம் முடியுது, சில நேரம் முடிய மாட்டேங்குது. உங்களை மாதிரி நல்லா காசு பணம் சம்பாதிக்க மாதிரி அங்கங்க ஓடிக்கிட்டே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு எங்க ஆகியே இல்லையே அலையிறதுக்கு. நீங்க இந்த வயசுலயும் ஓடி ஆடி நல்லா சம்பாத்தியம் பண்ணி சேர்த்து வைக்கல? ஆமா, நான் சேர்த்து வச்சேன். வீடு பூரா கட்டுக்கட்டா ரூபா நோட்டா அடுக்கி வச்சிருக்கேன், வந்து எடுத்துட்டு போ. ஏன்க்கா அப்படி கோவப்படுதியே? நான் உள்ளதானே சொன்னேன். ஏப்பா ஆமா, உள்ளதை சொன்னேன் நல்லதை சொன்னோம்னு. வாயை திறந்தாலே விளங்காது. ஆமா, நீங்க வாயை திறந்தா மட்டும் விளங்கி வெள்ளாமையா ஓடிடும். நான் உன்கிட்ட பேச வரல பாத்துக்கோ. சரசக்கா வீட்டுல சரசக்கார தான் பேச வந்தேன். தேவையில்லாமலாம் பேச வச்சுக்கிடாது என்கிட்ட. எனக்கு இருக்க 1008 வேலையில வாங்கிட்டு எல்லாம் பதில் சொல்ல எனக்கு ஆவி இல்ல. ஆமா சாந்தி அக்கா, நீங்க சும்மா இருங்க. அவியலுக்கு எத்தனை வேலை இருக்கு, 1008 வேலை என்ன வேண்டி இருக்குல்ல உங்களை மாதிரியா? என்ன லட்சுமி அக்கா, நான் சொல்றது சரிதானே? நீ வாயை முடுதாயா, அடுத்து நீ ஆரம்பிச்சிடாத. ஏக்கா நான் வந்த விஷயத்த கேட்டுட்டு போறேன்க்கா. இவளோட்ட பேச எனக்கு ஆவி இல்ல. என்ன விஷயம் லட்சுமி? ஏக்கா இன்னைக்கு என்னமோ தேர்வு முடிவுலாம் வருதாம்ல? அதான் எங்க வீட்டுல பூ மாதிரி அக்கா மாதிரி என்ன மார்க் எடுத்தவனு கேட்டுட்டு வாமான்னு காலையில இருந்தே சொல்லிக்கிட்டு தான் பாத்துக்கோங்க. எனக்கு நேரமே கிடைக்கல. அண்ணா நம்ம இந்த பிரச்சனையில வேற மாட்டிக்கிட்டோமா? கேட்க நேரம் இல்ல. அதான் ஒரு வார்த்தை கேட்டு போமேன்னு வந்தேன். உங்க நம்பருக்கு போன் போட்டா போனே போக மாட்டேங்குன்னு வேற சொல்லியா? ஆமா லட்சுமி, போன் 2 நாளா ரிப்பேரா தான் கிடக்கு. அவிய நம்பருக்கு போன் போட்டு கேட்டா சொல்லிப்போல. ஐயா அந்த அண்ணன் நம்பர் எங்கிட்ட கிடையாதுக்கா, பிள்ளைகள் நம்பர் தான் இருக்கு. அதுதான் போகலன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? சரி 2 பேரும் பாஸ் ஆயிட்டாவ லட்சுமி? அப்படியாக்கா? சரி. சரசக்கா 2 பிள்ளைகளும் பாஸ் ஆயிட்டோ? ஆமாம்மா பாஸ் ஆயிட்டாள்வ. எத்தனை மார்க்குக்கா? முனிசே 469 மார்க் போல சொன்னா. சரி, அவ எப்பவும் நல்லா படிக்க பிள்ளை தானே, மார்க் அதிகமா தான் எடுத்திருப்பா. அப்புறம் நித்யா கொஞ்சம் கம்மி தான், அவ பாஸ் பண்ணிட்டா. 304 என்னமோ சொன்னா. ஐயா இப்படித்தானா? அதுக்காண்டி இப்படியா 300 மார்க் தான் எடுத்திருக்கா? ஒரு 400 எடுக்கண்டாமா? ஏன் அல்முடி, நீங்க 10ஆம் கிளாஸ்ல எத்தனை மார்க் எடுத்திய? இவ ஒருத்தி முக்கியமானது பேசிக்கிட்டு இருக்கதான் கேவலப்படுத்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. நான் இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் பள்ளியெடுத்து போனேன். இந்த கணக்கு வராம தான் பள்ளிக்கூடத்துக்கே போகாம நின்னுட்டேனே. என்ன நால்முடி பதிலே காணும்? அதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு? எப்பவோ நடந்தது, எனக்கு ஞாபகமே இல்ல பாத்துக்கோ. அதெல்லாம் இப்ப பேசி என்ன ஆக போகுது சொல்லு. இப்ப உள்ள பிள்ளைல என்ன அழகா படிக்க தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல பாக்கிக்க மாவா 478 மார்க் வாங்கியிருக்காளே. அவளும் இந்த நித்யாவும் 1 நாள் 2 நாள் தானே முன்ன பின்ன பிறந்தாலுவோ. அந்த பிள்ளை என்ன அழகா மார்க் வாங்கியிருக்கு. இவா அந்த கொஞ்சம் படிச்சிருந்திருக்கலாம். சரி அவ்வளவுதான் விட்டுற வேண்டியதான். பிற என்னங்க ஏக்கா, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு உங்க சித்தி மாவா வந்திருந்தாவுல? ஆமா சின்ன பொண்ணு, என் தங்கச்சி தான் சுமதி. சுமதி. அந்த அக்கா என்ன வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க? அவ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சின்ன பொண்ணு. நல்ல சம்பளம் பாத்துக்க. அவளுக்கு எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது பாத்துக்கோ. ஒரு வாரம் தான் முன்ன பின்ன. நானும் அவனும் சின்ன பிள்ளைல ஒன்னா தான் சுத்திட்டு தெரியும். ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம். அப்புறம் பெரிய படிக்கல. அவ வேற கிளாஸ் போயிட்டாலும் என்னைய கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாவோ, நாங்க வந்துட்டேன். அப்போ உங்களை விட ஒரு வாரம் முன்ன பின்னதான் அவோ படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்காவோ. ஆனா நீங்க வீடு விடா புறணி பேசிட்டு இழுத்து விட்டுட்டாள் இது, அப்படித்தானே? உங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைல எடுத்த மார்க்கை பத்தி பேசக்க என்ன தகுதி இருக்குன்னு பேசிய? சின்ன பொண்ணு, நான் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். அதுக்கு நீ என்ன இப்படி கேவலப்படுத்தி பேசியா?
இப்படித்தான் இருக்கும் எல்லாருக்கும். அந்த பிள்ளைய பத்தி குறைச்சு பேசல உங்களுக்கு இனிப்பா இருந்ததுல, உங்களை பத்தி பேசல தானே தெரியுது அதுல உள்ள கஷ்டம். அவளுக்கு உண்டான திறமையை வச்சு அவ அந்த மார்க் எடுத்திருக்கா. எல்லா பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னா அப்புறம் எந்த பிள்ளைல தான் 2ஆம் ரேங்க் 3ஆம் ரேங்க்லாம் எடுக்க? இனி வீடு வீடா போய் அவ அந்த மார்க் எடுத்தா இந்த மார்க் எடுத்தான்னு பேச வேலையை தூர விடுங்க. என்ன முடிஞ்சா பாஸ் பண்ண பிள்ளைகளை கூப்பிட்டு நல்ல மார்க் எடுத்திருக்கேன் மக்கா, அடுத்து 12ஆம் கிளாஸ்ல இதை விட அதிகமா மார்க் எடுக்கணும்னு ஒரு 4 நல்ல வார்த்தை பேசுங்க. அப்படி இல்லையா மூடிக்கிட்டு கிடங்க. அதை விட்டுட்டு மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த மாதிரியே பேச வேண்டியது. சின்ன பொண்ணு நீ மட்டும் தான் நல்லவா, நான் கெட்டவ மாதிரி பேசாத என்ன. சரசக்கா நான் வீட்டுக்கு போறேன்க்கா, நாங்க இருந்தோம்னா என்னை பேசி பேசி அவ டைம் பாஸ் பண்ணுவா. போய் சேருங்க. எவ்வளவு உங்களை இங்க இருக்க சொல்லி தாங்கல. சரசக்கா அவெல்லாம் ஒரு ஆள் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீக்கா. நம்ம பிள்ளைல பாஸ் பண்ணது நமக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். எவன் என்ன சொன்னா என்ன, அதை நினைச்சா நம்ம கவலைப்படக்கூடாது. ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வருத்தப்பட வேண்டியதான். அதால முடிஞ்ச வரைக்கும் படிச்சு பாஸ் பண்ணிருக்கலாம். ஆமாக்கா, நம்ம பிள்ளைல நம்மளே குறைச்சு நினைக்க கூடாது. அந்த 4 மணி பேசணும்னு நினைச்சு வருத்தப்பட்டு கிடக்காதிய. ஊருக்குள்ள பாதி பேர் இப்படித்தான் சுத்திட்டாலே தல்வ. என்னமோ அவ்வளோ படிச்சு கலெக்டர் உத்தியோகம் பார்த்த மாதிரியும் மத்த பிள்ளைலாம் படிக்காம மக்கா போன மாதிரியும் இது ஒரு பேச்சு நீட்டு பேச்சு பேசிட்டாலே தல்வ. அதெல்லாம் கண்டுக்கிடவே கூடாதுக்கா. சரி சின்ன பொண்ணு, 2 பேரும் இருங்கம்மா. சாயந்தரம் ஆயிட்டு பத்தி அவன் காப்பி போட்டு கொண்டாரேன். வேண்டாம்க்கா, இருக்கட்டும். இரு சின்ன பொண்ணு. லட்சுமி இருமா, நான் காப்பி கொண்டாரேன். என்ன சரசக்கா நான் ஏதாவது உதவி பண்ணக்கு வாரேன். பாத்தில மக்களே, ஒரு புள்ள படிச்சு மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கு. எடுத்த வரைக்கும் போதும், பாஸ் பண்ணிருக்கே ரொம்ப சந்தோஷம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தையா இருக்கும். அதை விட்டுட்டு இம்பிடுத்தானா அம்பிடுத்தானான்னு கேட்கறது மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தும்னு யாருமே நினைக்க கிடையாது. நல்ல சந்தோஷமா இருந்த சரசக்காவை ஒரே வார்த்தையில அந்த சாந்தியக்கா கவுத்துட்டாவ. பாருங்க, ஐயோ பாவம், சந்தோஷமா இருந்த முகம் வாடி போயிட்டாவ. இந்த சாந்தியக்கா மாதிரி ஊருக்கு ஒருத்தி இருப்பான்னு நினைக்கேன். உங்க ஊர்ல இந்த சாந்தியக்கா மாதிரி யாரு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வழக்கமா சொல்றதுதான், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இருக்காவளோ எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோ இருந்தா நல்லா இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்.